கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வசனத்தை மணவாட்டிக்கு எழுதுகிறார். ஏன்னா ஒரு மணவாளன் இல்லை, நம்ம எல்லாம் மணவாட்டி. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாசனை எப்படி இருக்கிறது? நம்மளை பார்த்த ஆண்டவர் இப்படி வார்த்தை சொல்லுகிறாரா? மணவாளியேன்னு சொல்றாரா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல அண்ட சராச்சரங்களுக்கும் ஒரே ஒரு மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மீதி எல்லாருமே நம்ம மணவாட்டி தான், அவருக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் என்று வேதம் சொல்லுது. ஆனா நம்ம உதடுகளில எப்படி பேசுகிறோம்? கர்த்தர் சொல்றாரு, உதடுல தேன் ஒழுகுது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு பேசுகிறேன். நாம் எப்படி பேசுகிறோம்? நம்ம வாசனை எப்படி இருக்கிறது மற்றவர்களிடத்துல? இல்ல தேவன் எப்படி இருக்குது? இப்ப சரீர பிரகாரமாக நீங்க பர்ஃபியூம் யூஸ் பண்ணா கொஞ்ச நேரம் தான் அந்த வாசனை இருக்கும், அதுக்கப்புறம் பழைய வாசனை வந்துடும். ஆனால் உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை, அது ஒரு நாளும் அந்த வாசனை மாறலன்னு சொல்றாரு. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்றோமா? நம்ம வாழ்க்கை வாசனையா இருக்கா? அவர் மணவாளின்னு சொல்றதுக்கு நம்ம தகுதியா? நம்ம உதட்டுல நல்ல வார்த்தை பேசுறோமா? தேன் மாதிரி பேசுறோமா? நம்ம நாவின் கீழே விஷம் இருக்குதா, தேன் இருக்குதா? சற்று யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் கண்கள்ல கண்ணீர் வருகிறது. அதான் கண்ணீரோட நான் பேசுகிறேன். இது என்னோட பேசுகிறது, அந்த வசனம் என்னோட பேசுகிறது. நீ அப்படி இருக்கியா? எத்தனை இடத்துல என்னுடைய வாசனை நீ கெடுத்து விட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவர்களாகி நாம் சாட்சி இல்லையே. என்னுடைய பிள்ளைகளே, உங்க வாசனை கர்த்தருக்கு நேரா இருக்கட்டும். உங்க வாசனை மட்டும் அவருக்கு பிரியமாறி இருந்தா அவர் எப்ப வேணாலும் வந்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உன் வஸ்திரங்கள் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பா இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கை முறை எப்பவுமே மற்றவங்களுக்கு வாசனையா இருக்கணும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த உன்னதமான வேதத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் தியானிச்சு உம்மோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.